ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே பண்ண போனேன் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு. அதாவது இன்றைக்கி நம்மளே இது வந்துட்டு லைவாக போகிறது, கட்டிங் எதுவுமே கிடையாது. ஆயில் போடுறாங்க. அம்மா சொல்லி கொடுக்க மாதிரி பண்ணுறேன்னு பண்ணு. இது அம்மா எனக்கு சொல்லி கொடுக்குறது. இது கரெக்டாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம 6 பெட்டி, பட் இதில் 7 அறையில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பெருஞ்சீரகம் போட போகிறேன். கொஞ்சமாக போடு. சின்ன ஜீரகம் போட போறேன். அதுக்கு தான் கம்மியாவேங்கற. சாரி ரெண்டே ஏலக்காய் போடு. ரெண்டே ஏலக்காய் போடணும். ஏலக்காய் எங்க இருக்கு? ஏலக்காய் ரெண்டு மிளகு அவ்வளவுதான். இன்னும் குருமிளகு, பெப்பர், பிளாக் பெப்பர் போட்டுட்டு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. வெங்காயம் போடு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. நம்ம வந்து வெங்காயம் எடுக்க போறோம். எல்லாமே லைவ் தான். அப்படியே வெங்காயம் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு பெரிய கரண்டி எடுத்துக்கோ. பெரிய கரண்டி அது எடுத்துக்கோ. இந்த கரண்டி எடுத்துட்டேன். இப்படி பண்ணணும். இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு ஃபுல்லாக லைவ் தான் போகுது. எல்லாமே கரெக்டாக போகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வதயட்டும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடணும். பின்னாடி இன்னைக்கு தக்காளி தொக்கு, அதாவது தமிழ்நாடு ஸ்பெஷல், மம்மி ஸ்பெஷல் கூந்தல். அது கூட நான் கூந்தல் போட்டுட்டு என்னோட ஸ்பெஷல் இது மேக்னேட் நமக்கு அதெல்லாம் தெரியாது. டைரெக்டாக வந்துட்டு பண்ணுவேன். சில பேர் சொல்லுவாங்க அப்படி இப்படி வைக்கணும். அப்படிலாம் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு. ஏன்னா எல்லாம் ஹோம்லி ஃபுட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது லைவாக போகுது, எதுவுமே இல்லை. இது என்னோட ஃபஸ்ட்டு சமையல் குக்கிங். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பண்ண போகிறோம் இல்லையா, கொஞ்சம் விதையட்டும். நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வெந்தால் தான் எல்லாம் ரெடி ஆகும். யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். இது வந்துட்டு ஸ்பெஷல் மீன் குழம்பு. அதில் வந்துட்டு இதான ஸ்பெஷல் கிரேவி இருக்குல்ல, வேறு லெவலாக இருக்கும் சாப்பிட்டாரு. இது வந்து தோசை கூட எல்லாம் சாப்பிட்டு வச்சுக்கோங்க. நான் அப்படியே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நேரம் இது பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக லைவாக போகுது. முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ போடணும். தக்காளி தொக்குக்கு. அப்புறம் மிளகாய் போடணும். இப்போதைக்கு அது போதும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன பண்ணோம், விதைக்கணும். வதக்கணும். இனி வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்துட்டு கல்லுப்பு போடுறோம். சரி, கொஞ்ச நேரம் வந்துட்டு மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல்லுப்பு. அதெல்லாம் மைண்டு கணக்கு தான். கல்லுப்பு வந்து மைண்டு கணக்கு. எல்லாம் என்ன, இதெல்லாம் மைண்டு தான். இப்படி தான் போடணும். ஒரே இடத்துல போடக்கூடாது. அப்புறம் கிண்டக்கூடாது. அதான முக்கியமான விஷயம். 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு, ஐயோ சாரி, கேமரா எங்கேயும் போச்சு, பரவாயில்ல. அது ஓப்பன் பண்ணிட்டு மஞ்சள் பொடி போடணும், வெறுமிளகாய் தூள், அப்புறம் தனியா பொடி, அப்புறம் நெக்ஸ்ட்டு தயிர். அவ்வளோதான். உங்களுக்கே தெரியுது. எல்லாமே லைவ் தான். இது வந்து மம்மின்ற யூடியூப் சேனலில் வர்றது. ஏன்னா என்னையும் கூட எங்கேயாவது இது பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது, சமையல் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் மம்மி போட்டுக்குவேன். இனிமேல் மம்மி தான் பண்ண போகிறேன். எல்லாம் மம்மி தான் கிண்டக்கூடாது. மம்மி ஸ்பெஷல் கிண்டக்கூடாது. ஓகே, ஆமாம், கரெக்டாக பார்க்கணும். ஒன்று எல்லாம் எப்படி கரெக்டாக அளவுக்கா
அது கிண்டக்கூடாது. கிண்டுனா தெரியல நம்ம என்னெல்லாம் போடுறோம்னு. ஆமா அதை வச்சு மறைச்சிட்டே இரு. சில இல்ல சில வீடியோஸ் கிண்டோட வெளியில் இருக்கிறனால உள்ள போடுறது. அப்புறம் நம்ம ஊற்றுறது தயிர். ஸ்பெஷல் தயிர்லாம் இல்லை, சாதாரணமான கடையில் வாங்கின தயிர். சில வீடியோஸ் சொல்லுவாங்க நாங்கள் அது பண்ணுறாங்க இது பண்ணுற மேக்னேட் தானே. என்னது மேக்னேட்டா? நார்மலி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அவ்வளோதான். இல்லை நமக்கு அப்படிலாம் இல்லை, சாதாரணமான மாதிரி பண்ணுறது இதான தக்காளி தொக்கு. இது பார்த்தாலே வாங்க சாப்பிடலாம் என்று சொல்லலாம். ஏன்னா நான் இது கொஞ்சம் தான் இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக வாங்க, சொல்லிட்டு வாங்க, ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். எப்படியுமே இனி நமக்கு இது பண்ணலாம்ல, இது போடலாம்ல ஏலா. தண்ணியை ஊற்றக்கூடாதுல, ஒரே இதில் போயிட்டே இருக்கணும். ரெண்டு செகண்ட் மூடி வைக்கணும் தான் சொல்கிறாரு. பார்ப்போம் எப்படின்னு. ஃபுல் அது என்ன மேலே கொஞ்ச நேரம் அப்போ அம்மா கிட்ட யாரோ வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் லைவ் தான் போகுது. பட் என்ன பண்ணுறது தெரியல, பார்ப்போம். கிண்ட வேணாம்னு தெரியாது. பட் ஐ திங்க் இது கிண்டக்கு பார்க்கலாம்ல. சரி அடி பிடிச்ச மாதிரி தெரியுது. ஆமாம் கரெக்டு தான். இல்லை அடி பிடிக்கலாப்பா. அம்மோ என்னாச்சும்மா? சரி என்ன பண்ணணும்? சாரி கம்மி பண்ண தெரியாது. நம்ம கொஞ்சம் தண்ணி ஓரமாக எடுத்துரு. அந்த சட்டிலே எடுத்துறாத பாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, போண்டா அதில் பற்றிலாம் சொல்லாதீங்க, நான் பார்த்துக்கலாம். இன்னும் வெளியில் வரல. அது இதில் போட்டு வந்துடும் வெளியில். கீழெல்லாம் ஊத்துற பாருடா. இது வந்துட்டு கொஞ்சம் கட்டியா இருக்கனால அவன் என்ன பண்ண போறான், அப்படியே போ வச்சிரு, அதே உள்ள இறங்கிரும். அதே வந்துரும். அதனால நம்ம இப்படி பண்ண போறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. வேற ஆப்ஷன்ஸ் இல்லை. நம்மளெல்லாம் சாதாரணமான ஆளுங்க. நம்மளெல்லாம் இப்போ க்ரோ அப்பாகவே வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால நமக்கு தெரியாதுல்ல. அப்போ கொஞ்சம் இது போட்டுட்டு தண்ணி அதில் வந்துடும். மம்மி தண்ணியே ஊற்றக்கூடாது, வந்துடுவாங்க. அது வந்துடுவாங்க. மற்ற பேரெல்லாம் வந்துட்டு டைம் எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் நம்மளெல்லாம் சாதாரணமான ஆளுங்க. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குது பார்க்குறோம். சிம்பிள் ஒர்க்கு தான். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வச்சுட்டு இஞ்செல்லாம் போடலாம், பூண்டெல்லாம் போட வேணாம், எதுவுமே வேணாம். ஒன்லி நேச்சுரல். எல்லாம் நேச்சுரல். பார்ப்போம் வேறு என்ன மம்மி. லாஸ்ட்டில் கடைசியில் வந்துட்டு கொஞ்சம் லெமன். எப்படி இப்போ லைம் மட்டும் போட்டுட்டு ஜூஸ் குடிச்சிடலாம்ல. கொதிக்குது. இந்த வெங்காயம் எல்லாம் வெளியே போட்டணும்.
இந்த சாப்பாடு விஷயத்தில் நான் கொஞ்சம் அவசரம். ஏன்னா எனக்கு தாங்காது, அவன் மைண்டு தாங்காது. அது அங்கே வேகுதோ என்னவோ அவனுக்கு முதல்ல வயிற்றுல வேகணும் அவனுக்கு. ஆமாம், இതാണ് என்னோட ஸ்பெஷல். இந்தா இது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே அது அந்த பக்கம் பண்ணி அப்படி தூக்கு அப்படி மறி மறி நீ மறி விடு, இப்படி மறி கிட்ட வா, இந்த பக்கம் வா, மறி வா. தைரியம் தாண்டா, இது பயந்து பயந்து பண்ண மேலெல்லாம் அடிக்கும். தைரியம் வேணும். தைரியம் எல்லாம் இருக்கு, பட் எனக்கு மேல அடிக்கணும் பயம், உனக்கு சூடு. வேற என்ன எப்படி பண்றது தெரியல. கண்டிப்பா சமையல்லாம் சும்மா கிடையாதுமா, லவ் பண்ணி சமைக்கணும். பிள்ளைங்க சாப்பிடணும், புருஷன் சாப்பிடணும், அம்மா அப்பா சாப்பிடணும். ஆமா, அதுதான். அதே எப்படி வச்சுக்கிட்டே இப்போ அங்க தெரியுதா? தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வரும். இது ராங்கான கரெக்டான நமக்கு அப்புறம் வந்துட்டு பார்க்கலாம். நீ அப்படி பிச்சு போயிடும். பிச்சு போகாது, வரும். கண்டிப்பாக அது மெல்ட் ஆகிட்டு வரும். கொஞ்ச நேரம் மூடுனாதான். கொஞ்சம் மூடி வைங்கம்மா. அப்போ போதும், கொஞ்சம் மூடி வைங்க. இந்த வெங்காயம் எடுத்து வெளியே போடுங்க, உள்ள போடுங்க. இதில் பிடிங்க, காட்டுறேன், கத்தி வச்சு காட்டுறேன். இது என்னோட ஸ்பெஷலான வெங்காயம் எல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது. வெங்காயம் வேஸ்ட் எல்லாம் அதான் வலிச்சிருவான். ஆமாம், கண்டிப்பாக கைஸ். ஏன்னா நம்ம கஷ்டப்படுறது சமையலுக்கு தான், வேறு எதுக்கல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம வேலைக்கு போயிட்டு ஒரு சேலரி வாங்கினாக்கா நேராக எங்கே போகிறோம்? ஒரு டீ, ஒரு பிஸ்கெட், ஏதோ ஒன்று சாப்பிட தானே போகிறோம். அதுக்கப்புறம் தானே மற்றதுக்கெல்லாம். அதனால ஃபுட்டு ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு? எல்லாம் போடவா, மூடி வைக்கவா? அதுக்கு வந்து மூடி நல்லா ஃப்ரீயாக லாஸ்ட்டில் தான் இது ரெண்டு போடணும். கடைசியில் தான் லெமன் அண்டு இது போட வேண்டியது. இது வந்து தக்காளி தொக்கு ஸ்பெஷல். இப்போல்லாம் பார்த்தியா? எப்படி இருக்கு பா? எப்படி நான் செக் பண்ணுறேன். கத்தி வச்சு பண்ணுவா எப்படி? கொஞ்சம் எடுக்கிறேன், கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் எடுத்து பார்க்குறேன். இப்படி ஸ்பூன் வாயில் இருக்காது. இல்லை முன்னாடி இல்லை, கையில் வச்சு தான் பண்ணுவேன். வேணாதீங்க பா. மாசு அது இன்னும் ஊறி வெளியே வந்து ஊறுக மாதிரி இருக்கு. எப்படி நம்ம பண்ணது தொக்க தானே ஊறுகாயிடுச்சு. ஊறி அதில் வெளியில் வரணும். உரப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. எல்லாமே ஓகே, எல்லாம் பக்கா, ஒரு ரெஸ்ட் இல்லை. நோ வே, எங்கேயும் போக முடியாது. அப்போ தேங்க்யூ கைஸ். இது 15 நிமிஷத்துக்காக பண்ணுறேன். இதுதான் இது வந்துட்டு மெல்ட்டான எல்லாம் ரெடி ஆகிடும். அப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அது எல்லாம் மெல்ட் ஆனதுன்னு இதெல்லாம் போட்டுட்டு இது பண்ணுறேன். இது வரைக்கும் கொஞ்சம் பவுஸ் பண்ணி வச்சிடுறேன். எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே கைஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வாங்க, எப்படி வாங்க சொல்லுங்கள். வாங்க, நீங்கெல்லாம் வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். அம்மா வீட்டுக்கு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வாங்க. எனக்கு அதை பற்றி செல்லில் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு நமக்கு வராது. நீங்களாம் எனக்கு எல்லாமே வாங்க, அவ்வளோதான். எல்லாம் பண்ணி விடுங்க, அதில் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி விடுங்க. அம்மா லைக், ஷேரு, கமெண்ட்டு. உங்களுக்கு அம்மாவோட இதெல்லாம் பிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். எங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. நீங்கள்லாம் சொல்லி இது பண்ணதான் அப்பப்போ தான் வருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணும். உங்களுக்காக தான் நாங்கள் வீடியோ போடுறோம். நீங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள்.